அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ பாகிஸ்தானின் தலைமை தளபதி ஆசிம் முனீருடன் பேசிய அடுத்த சில மணி நேரங்களில் இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கருடன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயார் என்று உறுதிமொழி அளித்திருக்கிறார். பாகிஸ்தான் படைகள் இந்திய எல்லைகளை நோக்கி நகர்ந்து வருவதாக இந்திய வெளியுறவுத்துறை செய்தி தொடர்பாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்த சில மணி நேரங்களில் இந்த போர் நிறுத்த முயற்சிகள் நடவடிக்கைகள் தொடங்கி இருக்கின்றன. அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியா இதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். இந்தியா பாகிஸ்தானில் உள்ள அந்த தலைமை அதிகாரிகளை தொடர்பு கொண்டு போர் நிறுத்த பேச்சுவார்த்தைக்கு தயார் என்றும் இரு நாடுகளும் எல்லை மீற வேண்டாம் என்றும் இரு நாட்டு மக்களும் அமைதி காக்க ராணுவம் இரு நாட்டு ராணுவங்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியா தெரிவித்திருக்கிறார். அவர் பாகிஸ்தானின் தலைமை தளபதி ஆசிம் முனீருடன் இன்று காலையில் பேச்சுவார்த்தை நடத்தினார். அதாவது மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள் மற்றும் பொதுமக்கள் வசிப்பிடங்களின் மீது தாக்குதல் நடத்துவதை பாகிஸ்தான் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்ற வேண்டுகோளை அவர் விடுத்தார். இதைத் தொடர்ந்து இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கருடன் அவர் நடத்திய பேச்சுவார்த்தையில் இரு நாடுகளுக்கும் இடையேயான அந்த பகல்காம் தாக்குதல் பிரச்சனைக்கு காரணமானவர்கள் மற்றும் அந்த தீவிரவாதிகள் முகாம்கள் அளிக்கப்பட்டது ஆகியவற்றோடு இந்த போர் நிறுத்த பேச்சுவார்த்தையை நடத்துவதற்கு தாம் தயாராக இருக்கிறது என்றும் அமெரிக்கா இந்த பிரச்சனையில் இரு நாடுகளுக்கு இடையே அமைதியை ஏற்படுத்துவதற்கு தாங்கள் தயாராக இருக்கிறோம் என்றும் மார்க்கோ ரூபியா அமெரிக்காவின் வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியா உறுதி அளித்திருக்கிறார். இதனால் பகல்காம் தாக்குதலுக்கு பிறகு ஆபரேஷன் சிந்தூர் அதைத் தொடர்ந்து 4வது நாளாக போர் இரு நாடுகளுக்கும் இடையே தீவிரமடைந்துள்ள நிலையில் மேலும் இரு நாடுகளிலும் அப்பாவி மக்களின் உயிர்களுக்கு பாதிப்பு ஏற்பட்டு சேதம் ஏற்பட்டுவிடக் கூடாது என்பதால் இதுவரை இந்திய ராணுவத்தின் தரப்பில் அறிவிக்கப்பட்டுள்ளதன்படி 29 பேர் வரை உயிரிழந்திருக்க கூடும். இன்று 6 பேர், ஒரு அரசு அதிகாரி உள்ளிட்ட 6 பேர், நேற்று ஒரு ராணுவ அதிகாரி முரளி நாயக் ஆந்திராவை சேர்ந்தவர், இது தவிர 16 பொதுமக்கள் உள்ளிட்டோர் பலியானதாக இந்திய வெளியுறவுத்துறை செயலாளர் அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ள சூழ்நிலையில் தொடர்ந்து இந்த உயிர் பலிகள் நிகழ்வதை தடுப்பதற்காகவும் அப்பாவி மக்கள் உயிரிழப்பை தடுப்பதற்காகவும் மருத்துவமனைகள், பள்ளிக்கூடங்கள், வழிபாட்டு தலங்களில் தாக்குதலை நிறுத்துவதற்கும் தாங்கள் பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தயார் என்று அமெரிக்காவின் மார்க்கோ ரூபியா இந்த மத்தியஸ்த பேச்சுவார்த்தைக்கு தயாராக இருக்கிறோம் என்றும் இரு நாட்டு தலைவர்களும் அமைதி காக்க வேண்டும், போரை மேலும் அடுத்த கட்டத்திற்கு தீவிரப்படுத்தக்கூடாது என்ற வேண்டுகோளையும் மார்க்கோ ரூபியா வைத்திருக்கிறார். இந்த வேண்டுகோளுக்கு அங்கு பாகிஸ்தானின் தலைமை தளபதி அங்கு ஆசிம் முனீர் என்ன கூறினார், வெளியுறவுத்துறை செயலாளர் ஜெய்சங்கர் என்ன கூறினார் என்பது குறித்த அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு வெளியாகவில்லை. இருந்த போதிலும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியா போரை நிறுத்துவதற்கான அந்த பேச்சுவார்த்தை நடத்துவதற்கு தாங்கள் எந்த நேரத்திலும் தயாராக இருக்கிறோம் என்ற வேண்டுகோளை விடுத்திருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையில் பாகிஸ்தானின் படைகள் இந்திய எல்லைகளை நோக்கி நகர்த்தப்பட்டு வருகிறது என்று கர்னல் சோஃபியா குரேஷி அந்த காலையில் நடைபெற்ற கூட்டு செய்தியாளர் சந்திப்பில் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவித்திருக்கிறார். இதனால் தொடர்ந்து தாக்குதல்களை தீவிரப்படுத்த வேண்டாம் என்றும் தாக்குதலை குறைக்க வேண்டும், நிறுத்த வேண்டும் என்றும் அமெரிக்க வெளியுறவுத்துறை செயலாளர் மார்க்கோ ரூபியோ இந்த நேரத்தில் வேண்டுகோள் விடுத்திருப்பது மிகுந்த அரசியல் ரீதியாகவும் ராணுவ ரீதியாகவும் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது.